கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். நான் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமா? அவர்கள் கருப்பினத்தர் என்று அழைக்கப்படுவர். உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியும் மருத்துவ அற்புதங்கள் பல இருந்தாலும் அவர்கள் தங்கள் தோலின் நிறத்தை மாற்றக்கூடுமா? மாற்ற முடியாது. அதுபோல சிவிங்கி என்ற மிருகத்தின் மேல் இருக்கக்கூடிய புள்ளியை அதனால் மாற்றக்கூடுமா? ரெண்டு கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கூடாதது. அதே போல தீமை செய்ய பழகினவர்கள் தீமையை விட்டு விடுவது கூடாத விஷயம். தீமையான பழக்க வழக்கங்களில் எந்த ஒரு தீமையான காரியத்தையும் தொடர்ந்து செய்யும் போது அது அவனது பழக்கமாக மாறுகிறது. தீமை செய்ய பழகின நீங்கள் தீமையான பழக்கத்தை உங்களால் விட்டுவிட முடியுமா என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் கருத்து என்னவென்றால், மனிதர்கள் தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இவ்விதமாய் கூறுகிறார், பாவம் செய்ய பழகினவர்கள் பின்பு அந்த தீய பழக்க வழக்கத்தை அவர்கள் விட்டுவிட விரும்பினாலும் அவர்களால் கூடாமல் போய்விடும். அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவர்களை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி விடும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா 19ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாக ஜெபம் பண்ணுகிறார்,
ஆண்டவரே, உமது அடியானை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்தருளும். துணிகரமான பாவங்கள் உமது அடியானாய் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். பாவங்கள் என்னை அடிமைப்படுத்த ஒட்டாதிரும் என்று ஜெபிக்கிறார். பாவம் ஆட்கொள்ளாதிருக்கும் என்றால் நான் உத்தமனாயிருப்பேன். பாவம் என்னை ஆட்கொண்டு அடிமைப்படுத்துமானால் நான் படு பாதகனாகி விடுவேன் என்று கூறுகிறார். பெரும் பாதகனாகி விடுவேன், எதையும் செய்ய துணிந்து விடுவேன் என்ற கருத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, சின் என்ற சிங்கிள் வேர்ட் மனிதர்களை ஆண்டு அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி பல தீமைகளுக்கு ஏதுவாக மனிதர்களை நடத்துகிறது. எந்த தீய பழக்க வழக்கங்களும் மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது. பின்பு அவன் அதை விட்டுவிட விரும்பினாலும் முயற்சித்தாலும் அதில் இருந்து அவனால் விடுதலை பெற முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் சில ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். யோசேப்பின் காலத்தில் அவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்தது. யோசேப்பு மரணத்துக்கு பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தை ஆட்கொண்டார். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் மக்களை, கோசேன் தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் அவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள், சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறார்கள். எகிப்தியரோடு அந்நிய தேசத்தார் யாராயிரம் யுத்தத்துக்கு வந்தால் இஸ்ரவேலர் அவர்களோடு சேர்ந்து நம்மை மேற்கொண்டு விடக்கூடாது என்ற அச்சத்திலே இஸ்ரவேலரை மிகவும் ஒடுக்க ஆரம்பித்தான், மிகவும் துன்புறுத்தினான். அதிக வேலைகளை கொடுத்தான், சரியாக கூலி கொடுக்கவில்லை. அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு கசப்பாக்கினான். இதில் இருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். ஆனாலும் அவர்களால் விடுதலை பெற்று போக முடியாது. எகிப்தின் எல்லையை அவர்கள் தாண்டி வெளியே வர முடியாது. ஏனென்றால் எகிப்திய இராணுவம் இரவும் பகலும் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த எல்லையை அவர்களால் தாண்ட முடியவில்லை. அங்கே அவர்கள் வியாகுலத்தையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாயிலும் பார்வோனின் அடிமைத்தனத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். எந்த வழியும் இல்லை. அப்பொழுது தாங்கள் அறிந்த தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் விண்ணப்பமும் வியாகுலமும் முறையீடும் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டிற்று. அவருடைய கூப்பிடுதல் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. அப்பொழுது தேவன் அவர்களை கண்ணோக்கினார். அவர்கள் வேண்டுதலை கேட்டு தேவன் அவர்களை தப்புவிக்க செயல்பட்டார். அந்த நாட்களிலே அந்நிய தேசத்தில் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேக்கு தரிசனமாகி, மோசேயே, என் ஜனங்கள் கொடிய இக்கட்டில் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்க உன்னை நான் அனுப்புகிறேன், நீ வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை விரைவுபடுத்தி எகிப்துக்கு அனுப்புகிறார். தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு மீட்பராக தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார். இந்த மோசே பார்வோனோடு பேசி ஜனங்களை அனுப்பிவிடு
விட்டுவிடு என்று கூறுகிறார். ஆனாலும் பார்வோன் அவர்களை விடுவதாக இல்லை. பல விதத்தில் அவர்களை விடுவிப்பதை அவன் தடை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கரம் மோசையோடு இருந்து அற்புதத்தினாலும் வல்லமையினாலும் எகிப்தில் இருந்து அவர்களை விடுவித்து மோசேயின் கரத்தினாலே விடுதலை செய்து வனாந்தரத்தில் வழி நடத்தி யோசுவாவின் மூலம் கானான் தேசத்தில் அவர்களை குடியமர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளாயிருந்த மக்களை தேவன் மீட்டுக் கொண்டார். அவர்கள் தங்கள் பலத்தினாலோ முயற்சியினாலோ நிச்சயம் விடுதலை பெற்று வர முடியாது. பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து எப்படி அவர்களால் வெளியே வர முடியாமல் இருந்தார்களோ இதே போல பாவ பழக்க வழக்கங்கள் பாவங்கள் மனிதனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்பானுள்ளே, பாவ சிறையிருப்பிலிருந்தும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தும் மனிதர்களை மனுக்குலத்தை விடுவிப்பதற்காக அன்று மோசேயை இஸ்ரவேலருக்கு அனுப்பினது போல தேவன் உலக மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்றும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்றும் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆகையால் கிறிஸ்துவாகிய இரட்சகர் மனிதர்களை பாவத்தில் இருந்து விடுவிக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை மாற்ற முடியாது, சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றி அமைக்க முடியாது. அதே போல பாவத்தில் பழகினவர்கள் தீமையான பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் தங்களை தாங்கள் விடுவிக்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது போல நாம் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்காக மீட்பராக அனுப்பப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பட் இயேசு விடுதலையாக்கினால் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் இயேசு அல்லாமல் மனிதர்கள் தாங்கள் பழகின பாவ பழக்க வழக்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்தில் இருந்து மீட்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 கூறுகிறது. வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை, வேறு எந்த மனிதனாலும் மீட்பு அடைய முடியாது. அன்பானுள்ளே, சிலர் சொல்லலாம், நல்ல கல்வி அறிவு பெருகிவிட்டால் மக்களுடைய அறியாமையின் இருள் நீங்கி மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீமைகள் ஒளிந்து போய்விடும், அறியாமையின் இருளை அகற்றிவிடும் என்று கூறுவர். கல்வி அவசியம்.
கல்வியானது ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை அறிவுள்ளவர்களாக மாற்றுகிறது. இன்றைக்கு உலகத்தின் நிலையை பார்ப்போம் என்றால், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை மக்களும் அறிவில் பல மடங்கு வளர்ந்திருக்கிறார்கள். எல்லா ஃபீல்ட்லையும் அறிவு வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது. ஆனால் உலகத்திலே மனிதர்களிடத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறதா? மக்களை அறிவுள்ளவர்களாக்கியிருக்கிறது. ஆனால் மக்கள் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்களா? அறிவு பெருகினதுக்கு ஏற்றபடி உலகத்தில் அநியாய அக்கிரம் குறைந்திருக்கிறதா? இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியும். சில சட்ட திட்டங்கள் மக்களை திருத்திவிடும். இருக்கிற எத்தனை நல்ல சட்டங்கள் மக்களை மாற்றியிருக்கிறதா? இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாண அழகான நீதியுள்ள 10 நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணங்கள் அல்ல, சட்ட திருத்தங்கள் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அவசியமாயிருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஒன்றுமே மாற்ற முடியாது. அதைத்தான் பரிசுத்த வேதாகம் கூறுகிறது. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமா? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? அவைகள் மாற்றக்கூடுமானால் பாவத்தில் பழகின நீங்கள் உங்கள் தீய பாவ பழக்க வழக்கத்தை உங்களால் விட்டுவிடக்கூடும், நம்மால் விட்டுவிட முடியாது. மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. அதைத்தான் பரிசுத்த வேதம் nothing can change a man's behavior, ஒன்று மனிதனுடைய நடவடிக்கைகளை மாற்ற முடியாது. மனிதன் ஒரு சின்ஃபுல் நேச்சரோடு பிறந்திருக்கிறான். ஆகையினாலே எந்த மனிதனும் தன்னைத்தான் திருத்த முடியாது, பிறராலும் மனிதர்கள் திருந்த முடியாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதனை விடுவிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இருட்டோடு இருட்டாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் தப்பி வர முடியுமா? முடியாது. சொந்த முயற்சியினால் முடியாது. ஆகையால் தான் எங்களால் முடியாது தெய்வமே என்று ஒவ்வொரு கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவர்களை விடுவிக்க மோசேயை அனுப்பினார். இன்றைக்கு நம்மை விடுவிக்க ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே பவுல் என்ற அவருடைய பழைய பெயர் சவுல். அவரை பாருங்கள், ஆக்குரோஷமாக 1ஆம் நூற்றாண்டிலே சபையை பாழாக்கி கொண்டு கிறிஸ்துவை தேடின மக்களை, கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களை சிறையில் அடைக்கவும் துன்புறுத்தவும், எருசலேமில் மட்டுமல்ல தமஸ்குவில் உள்ள கிறிஸ்துவை சேவிக்கிற மக்களை துன்புறுத்தி ஜெயிலில் அடைக்கும்படி உத்தரவை பெற்றுக்கொண்டு எவ்வளவோ துன்புறுத்தினார். சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அன்பானுள்ளே, அவன் தமஸ்குவுக்கு செல்லுகையில் அருகில் வரக்கூடிய நேரத்தில் கிறிஸ்துவானவர் அவனோடு சந்தித்தார். ஜீசஸ் என்கவுண்டர்ட் ஹிம். இயேசு அவனோடு பேசினார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று எபிரேய பாஷையில் அவனோடு பேசினார். அந்த நிமிடத்தில் இருந்து அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. சவுல் பவுலாய் மாறி கிறிஸ்துவை பிரசங்கிக்கவும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலை அவனுக்குள் வந்ததாக பார்க்கிறோம். அவனுக்குள் பெரிய மாற்றம். அவனுடைய மார்க்கம் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. அவன் கமாலியல் பாதத்தருகே கற்று தேறின ஒரு வேத பாரகன். அவன் வேத அறிவு அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. கமாலியல் பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. எந்த யூத பாரம்பரியங்கள்
அவனுக்குள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை, பட் கிறிஸ்துவே அவனை மாற்றினார். அன்பானுள்ளே, கிறிஸ்து அவனை மாற்றினார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆயக்காரனும் ஆயக்காரருக்கு தலைவனுமாயிருந்தான். அவனை குறித்து அந்த எரிகோ பட்டணத்தின் மக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவென்று சொன்னால், அவன் இயேசு கிறிஸ்தவன் வீட்டில் தங்கச் செல்லுகையில் இவன் பாவியாகிய மனுஷன், இவன் பாவியாகிய மனுஷன், இவரிடத்தில் இவர் தங்க போகிறாரே என்று சொல்லி அந்த சகைவை குறித்து அவ்விதமாக மக்கள் கூறினார்கள். அவன் குள்ளனான மனிதன், அவன் அநியாயமாய் சுங்க வசூல் செய்து திரவியம் சம்பாதித்தவன். அன்பானுள்ளே, இயேசு அவனை சந்தித்தார். இயேசு அவனுடைய வீட்டில் தங்கின போது அவனுக்குள் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அவன் தன் குற்றத்தை அறிக்கை செய்கிறான். அநியாயமாய் சம்பாத்தியம் செய்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுக்குள் ஒரு இன்னர் சேஞ்ச். அவன் குள்ளன் தான், ஆனால் அவன் உள்ளத்தில் பெரிதான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அன்பானுள்ளே, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் மாற்றத்தை தருகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if anyone join himself with Jesus, he become a new creation. அவன் புது மனிதனாய் மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் இந்த பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது அவனால் அல்ல, அது தேவனால் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இது அவனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்தான் அந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனுக்குள் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அன்பானுள்ளே, ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கையில், பாவியை நீதிமானாக்குகிற கர்த்தர், வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், God justify the ungodly. பாவியாகிய ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறார். எப்பொழுது? when he believed Jesus, இயேசுவை விசுவாசிக்கையில். பாவியாகிய மனிதன்தான். அவன் பாவியாய் இருக்கிறபடியால் பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அவன் சொந்தக்காரனாய் இருக்கிறான். அவன் பாவியாய் இருக்கிறபடியால் பாவங்களை அவன் செய்கிறான். அந்த பாவியாகிய மனிதனை மாற்றுவது யார்? இங்கே கிறிஸ்துவானவரை குறித்து வாசிக்கிறோம். பாவியாகிய ஒரு மனிதனை நீதிமானாக்கிறவர். பாவியாகிய மனிதன் நீதிமானாக என்ன செய்ய வேண்டும்? அதே வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே. அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கையில் அப்படி நடக்கிறது. கிறிஸ்துவால் வாழ்க்கையில் மாற்றப்பட்டு பாவிகளாய் வாழ்ந்து பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்ட எத்தனையோ லட்சம் ஜனங்கள் உலகத்தில் உண்டு. கிறிஸ்து ஒரு மனிதனை பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கிறார். கிறிஸ்து விடுவித்தால் விடுவிக்கப்படுவீர்கள். பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நீதி உண்டாகிறது. இன்றைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்துவால் மாற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் உண்டு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறத்தல் என்றால் what is the meaning of that word என்று சொல்லும் போது இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி, அந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், it literally means transformation from God in a man. ஒரு மனிதனிலே தேவனால் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் மறுபடியும் பிறத்தல். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அல்லது சேஞ்சஸ் இன் எ மேன் த்ரூ ஜீசஸ். இயேசுவால் ஒரு மனிதனில் உண்டாகக்கூடிய மாற்றம். அவ்விதமாய் கிறிஸ்துவால் மாற்றப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை காண்பார்கள். உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் மரிப்போம். மரிக்கையில் நீங்கள் எங்கே செல்வீர்கள்? தேவனுடைய ராஜ்யமாகிய மோட்சத்தில் செல்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களா? உலகத்தில் எல்லோரும் ஒரு நாள் மரித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் மூலம் பாவம் மன்னிக்கப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள் மரணத்தில் கிறிஸ்துவை தரிசிப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். உலகத்திலே பாவம் மன்னிக்கப்படாமல், கிறிஸ்துவால் மாற்றப்படாமல், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழக்கூடிய மனிதன் யாராயிருந்தாலும், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் நித்தியத்தில் நரகம் என்ற இடத்தில் தள்ளப்படுவார்கள். இது பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற தெளிவான போதனை. இன்று என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவனை நேசிக்கிறார், கிறிஸ்துவனிடத்தில் அன்பாயிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய இரட்சணியினால் இன்றே உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணி. உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார், உனக்கு சமாதானத்தை தருவார். உன்னை இன்று முதல் ஆசீர்வதித்து உன் குடும்பத்திலும் வாழ்விலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. அதற்கு இன்று கிறிஸ்துவிடத்தில் உன்னை அர்ப்பணி. உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு பெரிய மனமாற்றத்தை மக்களுக்கு தாரும். ஆண்டவருடைய கிருபை வசனத்தை கேட்ட யாவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.